பண்ணிட்டேன் அமுதா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது அமுதா. நீங்க பேசாம என் கூட வந்துருங்க அமுதா. அம்முக்கா, சொல்லு செல்வா. எப்பவும் காலையில கோயிலுக்கு வந்தா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க. என்னாச்சு? உங்களை காணும்னு தான் நானே உங்களை தேடி வந்தேன். சும்மாதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தனியா இருக்கலாமேன்னு. நேத்துல இருந்து சோகமாவே இருக்கிய, என்னாச்சு? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா போலாம். அக்கா, நேத்து நைட் அவர் வந்தாரேக்கா, என்ன சொன்னாரு? நான் அவர் வந்துட்டு போனதை பார்த்தேன். கவலைப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். என்னக்கா நடக்குது உங்களுக்குள்ள? அக்கா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க அக்கா. உங்களுக்கு எல்லாம் நான் ஏன் அப்புச்சி சொல்றத கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறேன்னு என் மேல கோபம் இருக்கும். ஆனா உனக்கு தெரியுமான்னு தெரியல, இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்லை. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, என்கிட்ட அந்த போட்டோவை அவங்க காட்டுறதுக்கு முன்னாடியே அவங்கள 2-3 இடத்துல பார்த்திருக்கேன். நல்ல குணமான வகை, காத்தியாரு. ஆனா அப்பெல்லாம் கூட நான் அவங்கள கட்டிக்கணும்னு ஆசைப்படல. எனக்கு மாப்பிள்ளை போட்டோன்னு சொல்லி அவங்க போட்டோவை அண்ணனும் அப்பச்சியும் எப்போ காமிச்சாங்களோ அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இத்தனை வருஷமா ஒண்ணுமே கிடைக்காத ஒருத்திக்கு முதல் தடவை ஆசைப்பட்டது எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அப்ப இருந்துதான் நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சேன். அவளை மட்டும் இல்ல, அவங்க அம்மாவையும் நான் முத தடவை பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அப்போ நம்ம அம்மாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. அவங்க கூட போய் வாழ போறதெல்லாம் ரொம்ப பெரிய கனவுடா. அது திடீர்னு அப்படியே என்னால மாத்திக்க முடியலடா. எனக்கு புரியுதுக்கா, இது அப்புச்சி கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ல. இல்ல செல்வா, அப்புச்சி நான் அவர் பேச்ச தட்டாம கேட்பேன்னு என்ன முழுசா நம்புறாக. அந்த நம்பிக்கைய என்னால எப்படி உடைக்க முடியும்? அதுக்காக மனசுக்கு பிடிச்சவங்களை விட்டு வாழ முடியுமாக்கா? சரி, அதை விடு. அவர் என்ன சொன்னாரு அதையாவது சொல்லு. அவ என்ன சொன்னாக? எதுவும் வேணாம், என் கூட வந்துருன்னு கூப்பிட்டாக. நீ என்னக்கா நினைக்கிற? அந்த நேரத்துல என்னைய பார்க்க அம்புட்டு சிரமப்பட்டு வந்திருக்காக. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கமா போகும். கௌரவமா ஒரு வாத்தியார் வேலை பார்க்கிற மனுஷன் எனக்காக இம்புட்டு இறங்கி அந்த அர்த்த ராத்திரியில வந்து என் முன்னாடி நிக்கிறாகனா என் மேல அவர் இம்புட்டு பிரியம் வச்சிருப்பாரு. அப்புறம் என்னக்கா, அப்புச்சி அவங்க கூட சம்மதம் பண்ணிக்க எனக்கு ஒத்துப்பாருன்னு தோணலக்கா. நீ பேசாம அவர் கூடயே போயிடு. பயமா இருந்தா சொல்லு, நான் வேணா உனக்கு உதவி பண்றேன். ஏய் இல்ல செல்வா, கண்டிப்பா அதை என்னால பண்ண முடியாது. அப்புச்சி என் மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்காக. எனக்கு அவங்க மேல இருக்கிற பிரியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அப்புச்சிக்கு ஊர்ல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அவ்வளவு முக்கியம். அப்புச்சி சொன்ன மாப்பிள்ளையே தான் எனக்கு பிடிக்கல. ஆனா அதுக்காக எல்லாம் அவளை தலகுனிய வச்சுட்டு என்னால போக முடியாது. கடைசி வரைக்கும் அவளை மனசுலயே நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருப்பனே தவிர அவ நினைக்கிற மாதிரி ஓடி போயெல்லாம் என்னால சந்தோஷமா வாழ முடியாது. உனக்கு அப்புச்சியும் முக்கியம், அவங்களும் முக்கியம் நினைக்கிறேன்.
வாழ்க்கையில நீ ஒரு விஷயத்துக்கு இம்புட்டு ஆசைப்பட்டு இப்பதான் பாக்குற. இம்புட்டுனால உனக்கு கிடைக்காம இருந்த எல்லாமே போகட்டும். ஆனா இந்த விஷயத்த நான் அப்படி விட்டுற மாட்டேன். அவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. சின்னம்மா, சின்னம்மா, நீங்க சொன்ன பொருள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேய் வடிவேலு, சித்தப்பா, இங்க வாடா. சொல்லுங்க சித்தப்பா. என்னடா விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயம் சித்தப்பா? எல்லாம் நேத்து பொண்ணு பார்க்க போன இடத்துல நடந்த குத்தத்தான். அதை ஏன் கேக்குறீங்க சித்தப்பா? அது பெரிய வீட்டு சம்பந்தம்னு சொல்லிட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஆத்தாலும் மவுன கிளம்பி போனாங்கல்ல, எனக்கு அப்பவே சந்தேகம் தான் எப்படி இவங்கள பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்கன்னு. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, அந்த புள்ளையோட அப்புச்சி இவனை செருப்பால் அடிக்காத குறையா வெளியே துரத்தியும் இவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். இன்னுமே அந்த புள்ளைய நினைச்சிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கான். சரிங்க சித்தப்பா, நான் வரேன். அண்ணா கடையில ஆள் இல்ல, நான் கிளம்புறேன், வரேன். அண்ணா வெளியே போகணும். கார் கழுவி. சரிண்ணே, தொடச்சு வச்சிடுறேன், வரேன் சித்தப்பா. வடிவேல் இந்த நேரத்தில் இங்க என்ன செய்றான்? டேய் வடிவேலு, இந்த நேரத்தில் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? பழனி என்ன சொல்லுச்சு, நான் கார் தொடச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போ. ஏண்டா அவங்க என்ன சொன்னாலும் நீ அதை செய்வியாடா? கார்ல தொடச்சிட்டு இருக்க, வெக்கமல்ல உனக்கு? இதோ பாரு, தேவை இல்லாம பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு இவங்க யாரோ எவரோ கிடையாது, சித்தப்பாவும் அண்ணனும். அவங்க அவங்களோட செருப்பை துடைக்க சொன்னாலும் நான் துடைப்பேன். ஏன்னா பழனி தான் என்னோட அண்ணன். அப்படி சொல்ற, நீ தாண்டா என் தம்பி. கரெக்டா சொன்ன. டேய் நில்றா. ஏதோ சிதம்பரம் அவளை நினைச்சு ரொம்ப பித்து பிடிச்சு தெரியறாம. நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ. எனக்கு பார்க்க வேண்டிய புள்ளைய நீ திருட்டுத்தனமா முன்னாடி போய் பார்த்தது இல்லாம அவளை மனசுல வேற நினைச்சிட்டு தெரியறியா? அவ எனக்குன்னு முடிவான பொண்ணு. மறுபடியும் எக்கு தப்பா அவளை நினைச்சு பேசணும்னு கேள்விப்பட்டேன். மனுஷனா இருக்க மாட்டோம், பாத்துக்க. டேய் வெட்டியா வாய் பேசுறதை விட்டுட்டு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. அப்புச்சி, வாடா செல்வா, என்ன விஷயம்? பணம் எதுவும் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புச்சி. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னடா சொல்லு. நம்ம அம்முக்கா விஷயம் தான் அப்புச்சி. அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, இதெல்லாம் பெரியவங்க விஷயம். உனக்கு இதுல விவரம் பத்தாது. பெரியவங்க விஷயம் தான் அப்புச்சி. இது உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது அப்புச்சி. அக்கா பாவம், மனசு முழுக்க பாரத்தை சுமந்துக்கிட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு சொல்லு. அமுதாக்கு குமரேசம் அவனை பிடிக்கல அப்புச்சி. அந்த வாத்தியார கட்டிக்க தான் அக்கா ஆசைப்படுது. செல்வா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனும் போயிட்டான். இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அவங்க ஒன்னும் போயிடல அப்புச்சி. அவங்களுக்கும் அக்காவை தான் பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுல கரண்ட் போனதுக்கு காரணம் அவதான். வீட்டுக்கு வந்ததும்